சிருஷ்டிப்பு முதல் பாவத்தினால் இருளடைந்த இவ்வுலகில் இச்சைகளையும் ஆசைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றிக் கொள்வது ஒரு போக்காக மாறியுள்ளது. மக்களுக்கு தேவையானது உடனடி திருப்தியும் உடனடி புகழுமே. இது தேவனுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பிறகு வனாந்திரத்திலும் கூட நடந்தது. அவர்களுடைய தேவ பக்தியற்ற நடத்தைக்கு 4 காரணங்கள் நாங்கள் குறிப்பிடலாம். 1, தேவன் செய்த மகத்தான கிரியைகளையும் அற்புதங்களையும் அவர்கள் மறந்துவிட்டார்கள். 2, அவர்களால் தேவனுடைய காலத்திற்காக காத்திருக்க முடியவில்லை. அவர்களுக்கு எல்லாம் உடனடியாக தேவைப்பட்டது. 3, அவர்கள் எகிப்தில் புசித்த ருசியான உணவுக்காக மிகுந்த ஏக்கத்தோடு இச்சை கொண்டார்கள். ஏசா தான் சாக போவதாக நினைத்தது போலவே அவர்களும் பசியால் வாடி மரிக்க போவது போல் நடந்து கொண்டார்கள். இறுதியாக அவர்கள் தேவனை சோதித்தார்கள். தேவனுக்கு மட்டுமே மனிதனை சோதிக்கும் அதிகாரம் உண்டு. எந்த மனிதனுக்கும் தேவனை சோதிக்கும் அதிகாரம் இல்லை என்பதை மறவாமல் தீய இச்சைகளில் ஈடுபட வேண்டாம்.